நீங்க பேசும்போது ஒவ்வொரு தடவை இங்கிலீஷ் பேசும்போது ஒவ்வொரு தடவை ஓவர் திங்க் பண்ணும்போதும் உங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் டெஸ்ட்ராய் ஆகுது. அது உங்களை ஹவு டு ஐ சே இட் இட் கில்ஸ் யூர் ஸ்பீக்கிங். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஏன் அது நடக்குது, ஏன் ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்படி நம்மளை பாதிக்குது, எப்படி நம்மளோட ஃப்ளோவை கில் பண்ணுது, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ முதல்ல ஏன் ஓவர் திங்க் பண்ணுறோம், எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம பிகினராக இருக்கும்போது ஜென்ரலாகவே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் கரெக்டாக பேசணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு கரெக்ட் இங்கிலீஷ்னா என்னன்னு தெரியும். நம்ம கரெக்டாக பேசுறதை பார்த்துருக்கோம், இப்படி தான் கரெக்டாக பேசணும்னு சொல்லிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தெரியும் போது நம்ம கரெக்டாக பேசாமல் இருக்கிறது கஷ்டம். ஸோ நம்ம எல்லாருக்கும் கரெக்டாக பேசணும். எனக்கு இப்போ கூட தமிழ் பேசும்போது கூட even when I switch to English, I have this voice inside my head that says speak English correctly. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம கரெக்டாக பேச அந்த வாய்ஸ் கேட்டு கரெக்டாக பேசணும் ட்ரை பண்ணி என்ன ஆகும், we fail. ஆனால் ஃபெயிலியர்னா என்ன? ஃபெயிலியர்னா ஓகே தான், ஆனால் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஃபெயில் ஆனால் நீங்கள் வேஸ்ட்டு, நீங்களாம் லாய்க்கே இல்லை, அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ நம்ம அதுபடி என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் கரெக்டாக பேசுறதுக்கு, ஃபெயில் ஆகிடுவோம், ட்ரை பண்ணுவோம், ஃபெயில் ஆகிடுவோம். இது என்ன பண்ணுன்னா ஒரு மென்டல் பிளாக் கிரியேட் பண்ணிடும். அந்த மென்டல் பிளாக் என்ன பண்ணுன்னா, இதுதான் ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, சும்மா ஓவர் திங்க் பண்ணுறது அவ்வளோதான். நாளில் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம், அது ரொம்ப டீப்பான விஷயம். ஓவர் திங்கிங் தட் ஹேஸ் பின் ஃபார்ம்ட் இன் அ மென்டல் பிளாக். இப்போ இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது எப்போல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறீங்களோ, அந்த பிகினராக இருக்கும்போது ஒரு ஓவர் திங்கிங், இந்த மென்டல் பிளாக் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. நீங்கள் எப்போல்லாம் ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறீங்களோ, யோசிக்கிறீங்களோ, ஃபுல்லாக அந்த ஓவர் திங்கிங் வரும். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் பேசும்போதும் இந்த ஓவர் திங்கிங் பிரச்சனை வர 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 என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால் பேசவே முடியாது. ஸோ இது ஹேபிட் ஆகிடும். ஹேபிட்னா என்ன, அந்த ஓவர் திங்கிங் நீங்கள் பேசும்போது பேச விடாமல் பண்ணுது. இது ஹேபிட் ஆகிடுச்சுன்னா அதை பிரேக் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஓவர் திங்கிங் மென்டல் பிளாக்லாம் நீங்கள் பேச முடியாது. இது ஒரு விஷயம். இப்போ இது பேச முடியாது, ஹேபிட்டே ஆகிடுச்சு. அப்போ இவ்வளோ விஷயத்தை பிரேக் பண்ணணும். அப்போ அது கஷ்டம் தானே. ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா முதல்ல நீங்கள் பேசும்போது இதை பற்றி கவலைப்படாமல் சிம்பிளாக பேசுறதை பற்றி யோசிக்குங்க. சிம்பிள் இங்கிலீஷ் பேசுங்க. நான் ஓவராக காம்ப்ளிகேட்டாக பேசுறது, ஏன்னா ஒரு காரணம் ஏன் அந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பேசும்போது வார்த்தை கரெக்டாக இருக்கணும். அந்த வார்த்தை என்ன, அது அந்த மொத்த சென்டென்ஸ்க்கு ஒரு வார்த்தைக்கு அது என்ன எனக்கு வரலையே, அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. பேசுறதை சிம்பிளாக சாதாரணமாக சொல்லி முடியுங்க, பக்காவா ஷார்ட்டாக சொல்லி முடியுங்க. ரெண்டாவது, நீங்கள் பேசும்போது ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுங்க. நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்ட்ரக்சரில் எப்படி கண்டினியூஸாக பேசணும், ஸ்ட்ரக்சரில் பேசணும்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருப்பேன். அந்த ஸ்ட்ரக்சரில் ஏற்ற மாதிரி பேசி பழகுங்க. அந்த பேசும்போது ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது நீங்கள் ஓவர் திங்க் பண்ண அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்போ நான் இங்கிலீஷில் ஸ்ட்ரக்சரில் பேசி காட்டுறேன். இப்போ இஃப் ஐ ஸ்பீக் அபவுட் பேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ், மை ஸ்ட்ரக்சர் இஸ், வாட் இஸ் அ பேர்ட்? அ பேர்ட் இஸ் it's a living being, it's a living creature. Now, how does it fly? It flies with its wings. And why does a bird drink water? Because it's also a living creature, so it needs water to rehydrate and to be able to fly. That's why birds drink water. பாத்தீங்களா, ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா why, how, what, இதை வச்சு நான் பேசிட்டே இருப்பேன். ஸோ ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது நீங்கள் ஓவர் திங்க் பண்ண அவசியமே இல்லை. ஸோ 2 விஷயம் பண்ணாலே போதும். பேசும்போது சிம்பிளாக எதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் எங்கே போனாலும் ஸ்பீக் இன் சிம்பிள் இங்கிலீஷ் பேசுங்க. ப்ளஸ் நீங்கள் பேசும்போது அந்த அளவுக்கு இதை பற்றி யோசிக்காமல் இருக்கணும்னா, ஸ்ட்ரக்சர், ஒரு பக்காவான ஸ்ட்ரக்சர். நான் எதை பற்றி பேசினாலுமே நான் பிஆர்பி இல்லை வாட், ஒய், ஹவ், அந்த மாதிரி அதை வச்சு தான் பேசுவேன். ஸோ அதை வச்சு பேசும்போது என்ன, எனக்கு நான் யோசிக்கவே தேவையில்லை. ஸோ இன்ஸ்டன்ட்லி when I try to speak on a topic, I would automatically start to speak before even I think. ஏன்னா I have a structure to speak on. ஸோ இதை பற்றி கவலைப்படாமல் ஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓவர் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. மூணாவது, நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ஹேபிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த 2 விஷயத்தை மட்டும் பண்ணி அதை ஓவர் கம் பண்ண முடியாது. மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த வாய்ஸை இக்னோர் பண்ணணும். அதாவது உங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும், நீ நல்லா பேச மாட்டே, நீ மோசமான ஆள், அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும். இது ஹேபிச்சுவலான வாய்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் பேச மிஸ்டேக் பண்ண அந்த வாய்ஸை இக்னோர் பண்ணிட்டே இருக்கணும். அந்த வாய்ஸ் ஸ்ட்ராங்காக ஆகுது, அந்த வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, ரொம்ப ஃபீலிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் குவிட் பண்ணீங்கன்னா, அந்த வாய்ஸ்க்கும் ஃபீலிங்க்கும் நீங்கள் ஸ்ட்ரென்த் கொடுக்குறீங்க. குவிட் பண்ணாதீங்க. அது வர கீப் ஆன் கோவிங். டோன்ட் குவிட் ஈவன் when you feel like you don't have to, you're bad at speaking. Don't quit. Keep on going. Eventually உங்களுக்கு அந்த வாய்ஸ் என்ன ஆகும்னா, அந்த வாய்ஸ் ஒரு சின்ன ஒரு தாட்டாக மாறி அது டிசால்வ் ஆகிடும். ஸோ அது பண்ணணும்னா நீங்கள் 3 விஷயம் பண்ணணும். சிம்பிளாக இங்கிலீஷ் பேசுங்க. 2வது, பேசும்போது ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுங்க. 3வது, நீங்கள் இந்த வாய்ஸை இக்னோர் பண்ணி, வாய்ஸ் இருந்தாலும் ஃபீலிங் இருந்தாலும் பேசணும். பேச நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை விட உங்கள் ஆக்ஷனுக்கு தான் உங்கள் மேலே அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்.
ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி எப்படி நம்புறீங்களோ, ஃபீல் பண்ணி எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி நீங்கள் ஆக்ஷனில் பண்ணீங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவீங்க. ஸோ do it in action even if you feel like you are bad at speaking English. ஸோ இந்த 3 விஷயத்தை பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஓவர் திங்க் பண்ணாமல் அதை ரெடியூஸ் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. மறக்காம ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. நானே உள்ளறனே ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.